ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் புதிய வாக்குத்தத்தத்தோடு வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் வேத வார்த்தை சொல்லுகிறது. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக: கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: தேவனுடைய அந்த முகத்தின் பிரகாசம் உன்மேல் பிரகாசிக்க பண்ணி தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய தாசனாகிய மோசே ஆண்டவரை சந்திக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே அவர் மலையிலே ஏறி ஆண்டவரோடு இந்த நாட்களிலே பேசி எல்லா காரியத்தையும் அங்கே பெற்றுக்கொண்டு வருகிற வேளையிலே அவருடைய முகம் இந்த நாட்களில் பிரகாசித்ததா. அந்த முகத்தின் பிரகாசத்தோடு அவர் இந்த கீழே வருகிற வேளையிலே ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி இருந்தது நிமித்தம் அந்த முகத்தை அவர் இந்த நாட்களிலே முக்காடு போட்டார் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய முகத்தின் பிரகாசம் மோசே மேலே இந்த நாட்களில் வருகிற வேளையிலே அங்கே என்ன விளங்குகிறது என்றால், தேவனுடைய கிருபை அந்த இடத்திலே விளங்குகிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை தான் இன்றைக்கு நம்மை பிரகாசிக்க செய்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாட்களை ரட்சிக்கிறது கூட தேவனுடைய கிருபையாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறதை ஒழிய, அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நினைத்து இந்த நாட்களில் இந்த காரியங்கள் நடப்பதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய அந்த பிரகாசத்தை, முகத்தில் உள்ள பிரகாசத்தை முதலாவதாக நம்மேலே இந்த நாட்களில் பிரகாசிக்க பண்ணுகிறார். இரண்டாவதாக தம்முடைய கிருபையை இந்த நாட்களிலே நமக்கு அருளுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிருபையினாலே நாங்கள் ரட்சிப்படைகிறோம். கிருபையினாலே இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை நாடுகிறோம். கிருபையினாலே இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கிருபையினாலே இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை போற்றி பாடுகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே அதை செய் இதை செய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி செய்ய முடியாது. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை தான். அந்த கிருபையின் மூலமாய்த்தான் தேவனுடைய ரட்சிப்பு நமக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே அன்னிதினமும் இந்த நாட்களிலே பரிபூர்ணப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு கூட வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி அந்த ரட்சிப்புக்குள்ளே முடிவு பரியந்தம் இந்த நாட்களிலே நிலைநிற்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பை நமக்கு இந்த நாட்களிலே அனுப்புகிற வேளையிலே முதலாவதாக பாருங்கள், அவர் நம்மை இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே பிரகாசிக்க பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தை நிறைத்து இந்த நாட்களிலே நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே அவருடைய கிருபை அந்த பிரகாசம் நம்மை விட்டு குறைந்து போகாதபடி தொடர்ந்து நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே நம்முடைய மீறுதல்கள், நாங்களே இந்த நாட்களிலே ஆண்டவரை விட்டு இந்த நாட்களிலே விலகி போகிற வேளையிலும், ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இந்த நாட்களிலே கூட இருந்து நடத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை ஒருவனுக்கு அருளினார் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் அவர்களாகவே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை இந்த நாட்களை நாடுங்கள். அவர் உங்கள் மேல் இந்த நாட்களை பிரகாசிக்கும்படியாக அவரிடத்தில் இந்த நாட்களை வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய கிருபை நம்மை நடத்த வேண்டுமென்று அனுதினமும் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போமா இருந்தால் முடிவு பரியந்தம் இந்த நாட்களிலே அவருடைய கிருபை இந்த நாட்களிலே நம்மை நடத்தி செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே இந்த யாத்ரா புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்பட்டது, எண்ணாகமத்திலே சொல்லப்பட்டதின் நிமித்தம் அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அங்கே இஸ்ரவேல் புத்திரர்களை இப்படியாக சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக
கர்த்தர் இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே மோசேக்கு கற்பித்து கொடுத்த காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். ஆமென்.